ஹாய் எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எஸ், இன்றைக்கி நாங்கள் ஓப்பன் ஹவுஸ் செய்கிறோம். இது 87 நோல்ஸ். ஓப்பன் ஹவுஸ்க்கு ரெடி. பாருங்கள், கனடாவில் எவ்வளோத்துக்கு ஸ்னோ வந்து கொட்டி கிடக்குதுண்டு. என்ன தான் கொட்டி இருந்தாலும் நம்ம வேலையை செய்யத்தானே வேணும். இது வந்து டிட்டாச் ஹவுஸ், சிங்கிள் கராஜ் டிட்டாச் ஹவுஸ் வந்து நாங்கள் உங்களுக்கான இது ஃபுல் டூரையும் காட்டுறேன். இதான் வெளி லுக் வந்து நீங்கள் சரௌண்ட் இந்த நெய்பர்ஹுட்டே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சரி வாங்க, நான் உள்ளுக்கு கொண்டே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, உள்ளுக்கு போக முன்ன எங்களுடைய ஓப்பன் ஹவுஸுக்கான சைன் போர்ட் எல்லாம் ரெடி, அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன். ஓகே, ரொம்ப குளிராக இருந்தபடி நான் உள்ளுக்கே வந்துட்டேன். இதுதான் இந்த வீட்டுக்கு ஒரு போச் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சம்மர் டைமில் ஒரு காஃபி எடுத்துக்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கொண்டு குடிக்கிறது, அது ஒரு தனி சுகம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதுதான் இந்த ஹவுஸின் மெயின் என்ட்ரன்ஸ். அப்படியே வந்தீங்கன்னா இது ஃபஸ்ட் வந்து லிவிங் ரூம் வந்து இது வந்து 9 feet சீலிங் உள்ளது. த்ரூ அவுட் த ஃப்ளோர் வந்து ஹார்ட்வுட் ஃப்ளோர். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டான ஹவுஸ் வந்து அதே நேரம் பாருங்கள் நல்ல உயரமாகவும் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இஸ் குட் பாயிண்ட் ஃபார் தட். அதோடு சேர்த்து பவுடர் வாஷ்ரூமும் இருக்குது. அதோடு சேர்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே லாண்ட்ரி ரூம் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் எல்லா லாண்ட்ரிஸையும் கொண்டு பேஸ்மெண்ட்லேருந்து கொண்டு வரது பெரிய விஷயம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ஒரு பெனிஃபிட் வந்து. அதோடு சேர்த்து கராஜுக்கான அக்சஸும் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாலும் கராஜுக்குள்ளாலேயே நாங்கள் எங்களோட சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த டோர் வழியாக நாங்கள் எல்லா சாமானையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குறது. அதுவும் இந்த ஹவுஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு அது பிடிச்சிருக்குது. ஓகே, அப்படியே வந்தோம்னு சொன்னால் இது வந்து அந்த ஹவுஸின் ஃபேமிலி ரூம் வித் அ ஃபயர் பிளேஸ். ரொம்ப ஹியூஜாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அது நிறைய சன்லைட். எனக்கு அதுதான் இந்த ஹவுஸில் நல்லா பிடிச்சது, நிறைய சன்லைட் வந்து. கிச்சன் வந்து ஸ்டெயின்லெஸ் அப்ளையன்ஸோட கிரானைட் கவுண்டர் டாப்போடு ஃபினிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாயும் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா வெளியால் ஒரு சின்ன பேட்டியோ போட்டிருக்கணும். அளவான பேக்யார்ட், அதோட பேட்டியோ போட்டிருக்கணும். சம்மர் டைம் இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, இப்போ எங்களோட ஸ்னோ டைமுக்கில் எங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமா உப்பு வேண்டு விற்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஸ்னோ இருக்குது. சி, திஸ் இஸ் கனடா லைஃப், பட் லைக் இட். எஸ், இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லுக் வந்து. அதோடு சேர்த்து எனக்கு இந்த ஹவுஸில் ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அவர் தான் இவர். பார்த்திங்களா, இது ஒரு வந்து ரேடியோ, ஒரு பழைய காலத்து ரேடியோ. அதை இப்போவுமே வடிவாக கீப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் உண்மையிலே இது தான் ஃபஸ்ட் டைம் இப்படியான ரேடியோவை பார்க்குறேன். உங்களுக்கு யாருக்காவது பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உண்மையில் இப்படியான விஷயத்தை நாங்கள் ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஓகே, அதோட இன்னொரு விஷயமும் எனக்கு இந்த ஹவுஸில் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு யாராவது இப்படி பார்த்துருந்த ஞாபகம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த நொப்பை பாருங்கள். இந்த நொப் வந்து மாபிளான வச்சுக்க நொப். இது நான் உண்மையில் ஒரு சின்ன நேரம் கேட்க பார்த்தேன். நான் எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. பட் எங்களோட பெரியம்மா விட்ட பார்த்தேன்னா எங்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இப்படி வந்து நொப் நான் இதுவரை காலமும் இன்னும் காணல. அப்போ பார்த்தது பிறகு இன்னும் நான் காணல. உங்களுக்கு அப்படி யாரும் பார்த்த ஞாபகங்கள் இருந்தால் ஒருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் மெயின் ஃப்ளோர்னு லுக் வந்து. ஃபேமிலி ரூம், லிவிங் ரூம், டைனிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஐலண்டோடு இருக்குது, அண்ட் கிச்சன்.
ஓகே, இது வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். அவ்வளோ பெரிய மாஸ்டர் பெட்ரூம்னு பாருங்கள். வெரி பிரைட்டான பெட்ரூம். அதோடு சேர்த்து 5 பீஸ் வாஷ்ரூமும் அட்டாச் பண்ணி இருக்குப்பா. அது வந்து ஜாக்கூசியோடு சேர்ந்தும் ஸ்டாண்டிங் ஷவரோடும் சேர்ந்து இருக்கிறது. இட்ஸ் அ குட் பாயிண்ட். வெரி நைஸ். ஓகே, அப்படியே நாங்கள் வந்தோம்னா அதோடு சேர்த்து ஒரு வாக்கிங் க்ளோசெட்டும் இருக்குது. அது பெரிய வாக்கிங் க்ளோசெட். நாங்கள் வடிவாக நைஸாக உடுப்பெல்லாம் வடிவாக மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேசஸான இடம். ஓகே, நாங்கள் அப்படியே வந்து சொன்னோம்னா அந்த ஹோல்வேக்கு இதில் ஒரு பியானோ இருக்குது. எனக்கு அதை பிடிச்சிருக்கிற ஓப்பன் பண்ணி பார்க்கணுமென்னு நினச்சேன். பட் என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியலை. இட்ஸ் ஓகே, பார்ப்போம். ஓகே, அதோடு சரி அப்படியே வந்தோம்னா அந்த ஹோல்வேயில் இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து அதுக்குமே எவ்வளோ ஸ்பேசஸ் ஆனது. பெரிய பெட்ரூம். நாங்கள் ஒரு கிங் சைஸ் பெட் போடுற அளவுக்கான ஸ்பேசஸ் உள்ள பிரைட்டான ஹவுஸ் வந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் த தேர்ட் பெட்ரூம். இதுவும் கூட நீங்களே பார்க்கலாம் எவ்வளோத்துக்கு நாங்கள் அவுட்டோர் வியூ பார்க்கலாமென்றும். அதோடு சேர்த்து அதுக்கான க்ளோசெட்டும் இருக்குது. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. அதோடு சேர்த்து அதுக்கு பக்கத்துலேயே அதுൻ്റെ 4th பெட்ரூம் இருக்குது. இது 4 பெட்ரூம் உள்ள ஹவுஸ் வந்து. இதுக்குமே நல்ல வடிவாக இருக்குது, நல்ல பிரைட்டாக இருக்குது. அதுൻ്റെ க்ளோசெட் அவன் இந்த வீட்டுக்காரர் அவன் அந்த ரூமை ஒரு ஆஃபீஸ் ரூமாக தான் பாவிக்கணும். பட் ஒரு குயின் சைஸ் பெட் போடுற அளவுக்கான சைஸ் உள்ள ரூம் தான் இது. ஸோ இது கீழேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே ஹார்ட்வுட் போட்டிருக்கு. த்ரூ அவுட் த ஹவுஸ் இஸ் ஹார்ட்வுட். எஸ், இது செகண்ட் வாஷ்ரூம். எனக்கு இந்த வாஷ்ரூமில் ரொம்ப பிடிச்சது இந்த வால்பேப்பர் தான். அந்த வால்பேப்பர் வந்து இந்த வாஷ்ரூமுக்கே ஒரு பெரிய பிரைட்னஸை கொடுக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்மார்ட்டாக தான் செய்திருக்கணும். ரொம்ப அழகாக இருக்குது. இது 4 பீஸ் வாஷ்ரூம். ஸோ அப்ஸ்டேர்ஸில் இஸ் அ 4 பெட்ரூம் ஹவுஸ். 2 ஃபுல் வாஷ்ரூம் இருக்குது. ஓகே, நாங்கள் அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டெப்ஸால் இறங்கினோம்னு சொன்னால் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கால போய் அடுத்த ஸ்டெப்ஸால் எடுத்தோம்னு சொன்னால் இறங்கினோம்னு சொன்னால் பேஸ்மெண்ட்டுக்கும் போகலாம். ஓகே, நாங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு பேஸ்மெண்ட்டுக்கும் வாங்க பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதற்கு பக்கத்தில் இறங்கினோம்னா பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, இது வந்து சென்ட்ரல் வேக்யூம். இந்த ஹவுஸுக்கான சென்ட்ரல் வேக்யூம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து இருக்குது. இப்படி நேரே இருக்கிறது ஃபர்னஸ் ரூம். ஃபர்னஸ் ரூம் உண்மையில் ரொம்ப பெருசாக இருக்குது. நார்மலாக இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறதில்ல. இது வந்து ஃபர்னஸ், அதில் பக்கத்தில் இருக்குது ஹாட் வாட்டர் டேங்க். இவ்வளோ தான் நார்மலாக இருக்கும். பட் இவன் வந்து நிறைய கொஞ்சம் ஸ்பேசஸ் ஆகி அந்த ரூமை செய்து வச்சுக்கிறாங்க. அது ஒரு குட் என்ன ஸ்டோரேஜ் பண்ணோம்னா பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு ரெக் ரூமாக தான் அவன் இந்த பேஸ்மெண்ட்டை செய்திக்கணும். செப்பரேட் பண்ணல பெட்ரூம் கிச்சன் அப்படின்ட்டு செப்பரேட் எங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு டிவி பார்க்க போகிறோமா, ஒரு பெட்ரூமை பாவிக்க போகிறோமா, ஒரு கேம் ப்ளே பண்ண வச்சுருக்க போகிறோமா, எப்படி எங்களுக்கு என்ன விஷயம் எங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நாங்கள் இந்த பேஸ்மெண்ட்டை செட் பண்ணி கொள்ளலாம். இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டை வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரம் எனக்கு இந்த ஹவுஸில் பிடிச்ச சில விஷயங்கள், நிறைய பழைய சாமான் அதை சேமித்து வச்சுருக்குறாங்க. ஒரு கீப் பண்ணி வச்சுருக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் இவ்வளோ மணிக்கூட்டு இதுண்டு. அதோடு சேர்த்து அப்படியே ஒரு சின்ன ஹோல்வேயும் வந்து அங்காலேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு போக்கு முன்னே இங்கே ஒரு வாஷ்ரூம், ஃபுல் வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. ஃபுல் வாஷ்ரூம் வந்து இருக்குது. ஸ்டாண்டிங் ஷவரோடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்பேசஸ் இருக்குது. அது நாங்கள் எப்படியும் வச்சுக்கொள்ளலாம். ஒரு பெட்ரூம் போட்டு வச்சுருக்கணும். மீன் வாங்குகிற வீட்டில் கூடாக்கள் வந்தால் ஒரு பெட்டை போட்டு இது பெட்ரூமாயும் பாவிச்சு கொள்ளலாம்.
என்ற ரீதியில் வச்சுக்கணும். இதுதான் இந்த ஹவுஸ் இந்த பேஸ்மெண்ட் லுக். உங்களுக்கு ஃபுல் ஹவுஸ் காட்டிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.